ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னா, இயர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸால் நீங்கள் கஷ்டப்படுறீங்கல்ல, அதை எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரெமெடிஸ் மாதிரி தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தந்திருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோடய பர்சனல் நம்பர் வேணும்னா ஜாயின் பண்ணி வாங்கிக்கோங்க, இல்லைனால் இக்னோர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் நிறையா பேர் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிட்டே இருக்காங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணுங்கள். கம்யூனிட்டி போஸ்ட்டில் நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசின வாட்ஸ்அப் சேட்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்டு அனுப்பிச்சி விட்ருக்கேன். ஸோ அந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேக் பெயின் இருக்கும். அந்த பேக் பெயினை எப்படி சரி பண்ணலாம், அதாவது அந்த பேக் பெயினுக்கான என்ன ரெமிடிஸ் பண்ணலாம், அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வர சிம்டம்ஸு. அந்த பேக் பெயினுக்கு நல்ல ஹாட் வாட்டரில் பாத் பண்ணாலே கொஞ்சம் குறையும். நான் ஃபுல்லாக குறையுன்றதை நான் அஷூரிட்டி கொடுக்க மாட்டேன். எதனாலனா, உங்களுக்கு பேபி வளர வளர உங்கள் கர்ப்பப்பை வாயில் முட்டுறப்ப அந்த அதோட வெயிட் ஃபுல்லாகவே உங்கள் முதுகு தண்டில் தான் இறங்கும். அதனால தான் அந்த பேக் பெயின். அந்த பேக் பெயினுக்கு சொல்யூஷன்னே நம்மளுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அந்த பேக் பெயினை இப்போதைக்கு எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஹாட் வாட்டரில் அந்த ஹாட் வாட்டர் பேக் இருக்குது பாருங்கள், அந்த பேக் மாதிரி ஒன்று இருக்குது, ஹாட் வாட்டர் பேக்கு. அதை நீங்கள் வாங்கி மெடிக்கல்லேருந்து வாங்கினே ஒரு 120 ரூபா டு 150 ரூபா இருக்கும். அதை வாங்கி அதில் ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க கொதிக்க ஃபில் பண்ணி மூடி நீங்கள் அப்படியே ஒத்தர மாதிரி முதுகில் கொடுக்கலாம். கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லைனால் ஹாட் வாட்டர் பாத் பண்ணலாம், குளிக்கலாம் சுடுதண்ணியில். அதுதான் உங்களுக்கு அதுக்கான ரெமெடி. அப்படி இல்லைனால் ஸ்ப்ரே, வால்னி ஸ்ப்ரே. ஸோ நானும் அந்த ஸ்ப்ரேலே தான் அந்த 10 மாதமும் ஓட்டினேன். அதில் பிஆர்எஸ் ஸ்ப்ரேன்னு ஒன்று கவர்மெண்ட்லேருந்து இஎஸ்ஐலேருந்து கொடுப்பாங்க. அந்த ஸ்ப்ரே தான் அப்படியே அழுத்தி விடுற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும் அந்த ஸ்ப்ரே அடித்தோம்னா. ஸோ அந்த ஸ்ப்ரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வாலினி ஸ்ப்ரேவே வாங்கிக்கோங்க. பிஆர்எஸ் உங்களுக்கு கிடைச்சால் ஓகே, இல்லைனால் வாலினி ஸ்ப்ரே வாங்கிக்கோங்க. அதை அடிச்சுக்கோங்க, கொஞ்சம் உங்களுக்கு ரெக்கவர் ஆகும். இதுதான் கரண்ட் ரெமெடி. இதுக்கான சொல்யூஷன் கிடையாது. பேக் பெயின் ஃபுல்லாக போகாது. ஆனால் அப்போதைக்கு நம்மளுக்கு தூக்கம் இல்லாமல் பேக் பெயின் இருந்தால் உங்களுக்கு இது பெட்டராக இருக்கும். ஓகே, நைட்டு தூக்கம் வரல, அடுத்த சிம்டம்ஸ். எனக்கு நைட்டு தூக்கமே வரல, பகல் ஃபுல்லாக தூக்கம் வருது, நைட்டில் தூக்கம் வரல அப்படின்னால் நீங்கள் இப்போ நம்ம ப்ரெக்னென்சியாக இருக்கோன்ற ஒரு ஹாப்பினஸ்ஸே அது தூக்கம் வராமல் இருக்கும். ஹாப்பிலே தூங்க மாட்டாங்க, கவலையாக இருந்தாலும் தூங்க மாட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலுமே தூங்க மாட்டாங்க. நார்மலாகவே நம்ம ஹார்மோன் சேஞ்சஸ்னால உங்களுக்கு நைட்டு தான் தூக்கம் வராது, பகலில் தான் தூக்கம் வரும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நைட்டு ஒரு கிளாஸ் பால், நல்ல பால், அதாவது காஃபி தூளோ இல்லை டீ தூளோ எதுவும் போடாமல் வெறும் பால் மட்டும் சர்க்கரை போட்டு, நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு கிளாஸ் குளிச்சுட்டு படுத்தீங்கன்னா, குளிச்சுட்டு அந்த பால் குடிச்சிட்டு படுங்க. நல்லா ஹாட் வாட்டரில் ஒரு குளியல் போட்டுட்டு அதுக்கப்புறமேலு ஒரு கிளாஸ் பால் நாட்டு சர்க்கரை போட்டு குடிச்சிட்டு படுத்திங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வரும். முடிஞ்ச அளவு பகலில் தூங்குறது, என்னதான் தூக்கம் வந்தாலும் தூங்காமல் கொஞ்சம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டில் தூக்கம் வந்துடும். ஸோ இதுதான் இப்போதைக்கான கரண்ட் ரெமெடிஸு. ஸோ இதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு நல்லாவே தூக்கம் வரும், எப்போவுமே எனக்கு தூக்கமே வராமல் இருக்காதுன்றதை அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு பேபி நம்ம வயிற்றுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நம்மளை ஒரு கசக்கி பிழிஞ்சு தான் நம்ம அந்த பேபியை நம்ம பெற்றெடுப்போம். ஸோ நம்ம நிறைய சாங்கில் கூட பார்த்துருப்போம், என்னையே பிழிந்து உன்னை நான் எடுத்தேன். அப்போ நம்மளை பிழிஞ்சு ஜூஸ் போடுற மாதிரி கசக்கி தான் அந்த குழந்தை வெளியில் வரும். அப்போது அதுக்கான வழிகளை நம்ம தாங்கி தான் ஆகணும். ஸோ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்னிங் ரொம்ப டயர்டாக இருக்குன்னா ஒரு காஃபி ஒன்று குடிக்கலாம். பால் குடிக்கலாம், இல்லை காஃபி. அதாவது நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, காஃபி குடிக்கலாமா ப்ரெக்னன்சி டைமில், காஃபி டீ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். நான்லாம் டீ தான் குடித்தேன். ஸோ எனக்கு அப்போ அந்தளவு அவேர்னஸ்ஸே தெரியாது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ. ஸோ ஒரு நேரம் பால், ஒரு நேரம் டீ தான் குடித்தேன். ஸோ அதனால் ஒரு நேரம் காஃபி எடுத்துக்கிறனால ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஸோ காஃபி குடித்தா கொஞ்சம் பிரிஸ்க் ஆகிடுவீங்க. மைல்டாக நடந்து கொடுங்க. நடந்து கொடுத்தா கொஞ்சம் உங்களுக்கு அந்த ரத்த ஓட்டம் எல்லாமே கம்மியாக இருக்கும். தூங்கினதுக்கு அப்புறமேலு தூங்கி எந்திரிச்சோன்னே இந்த ரத்த ஓட்டம் ஃப்ளோவாக
நார்மலாக ஆகுறப்ப அந்த மார்னிங் டயர்ட்னஸ்ஸு கைகால் வலி இருக்க தான் செய்யும். கொஞ்சம் நேரம் நடந்தால் நார்மல் ஆகிடும். அடுத்தது கிராம்ப்ஸு. இந்த காலில் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், அந்த ஸ்க்ரீனில் கிராம்ப்ஸ் மாதிரி அந்த இடத்துல வலிக்கும். ஸோ அந்த இடத்துல வலிக்கிறப்ப நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டைம் எக்ஸசைஸ்னு யூடியூப்பில் போட்டாலே அதில் ஒரே ஒரு எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலை மடித்து வச்சு ஒரு காலை நீட்டி கட்டை விரல தொடுறது. அது நீங்கள் பண்ணினீங்கன்னா அந்த கிராம்ப்ஸ் பெயின் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆகும். அதே போல் வந்து இந்த நரம்பு சுருண்டுறது அப்படின்னு இருக்கு பாருங்கள். அந்த நரம்பு சில பேர்த்துக்கு சுருண்டும். 9ஆம் மாதம் 8ஆம் மாதம் நல்லா சுருண்டு வெளியிலேருந்து பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி நரம்பு சுருண்டுதுன்னா நீங்கள் அந்த ஒரு காலை சம்மண கால் மாதிரி போட்டு மடித்து வச்சுட்டு ஒரு காலை நீட்டி உங்கள் கட்டை விரலை தொடுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெகுலராக ஒரு 5 நிமிஷம் செய்கிறப்ப உங்களுக்கு அந்த கிராம்ப்ஸு அந்த நரம்பு சுருண்டுறது அது எல்லாமே ரெக்கவர் ஆகிடும். அடுத்தது வந்து கால் வீக்கம். கால் வீக்கம்ன்றது வந்து நம்ம உடம்புல வந்து வாட்டர் கண்டென்ட்டு இருக்கனால தான் அந்த நீர் கோத்து தான் கால் வீங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கால் வீக்கத்தை வந்து எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீருள்ள காயாக எடுத்துக்கலாம். தர்பூசணி, சொரக்காய் வெஜிடபிள்ஸில் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து எது நீர்ச்சத்து உள்ளது, முருங்கைக்கீரை சூப்பு எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை சூப்பு குடித்தோம்னா நம்மளுக்கு அந்த நீர் எல்லாமே வத்திரும். ஸோ யூரின் மூலியமாக வெளியே வந்துடும். அந்த வீக்கம் குறையும். ஸோ பெஸ்ட் ரெமெடி முருங்கைக்கீரை சூப்பு தான். சரி, ரொம்ப இயர்லி ப்ரெக்னன்சிலாம் கால் வீங்காது. ஒரு 8 மாதம் 9 மாதத்துல தான் வந்து கால் வீங்கும். அப்போ வந்து நீங்கள் முருங்கைக்கீரை சூப்பு ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் 3 நாளைக்கு ஒரு டைம் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இயர்லி ப்ரெக்னன்சியில் முருங்கைக்கீரை சூப்பு வேண்டாம். ஓகே, இதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு யூரின் அடிக்கடி போகிறத அதை நம்ம ஸ்டாப் பண்ணவே முடியாது. நீங்கள் போய் தான் ஆகணும். டில் டெலிவரி வரைக்குமே ஒரு நாளைக்கு ஒரு 10 வாட்டி டு 15 வாட்டி நீங்கள் போய் தான் இருக்கணும். அதுக்கு தகுந்த தண்ணி குடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் போகும். பட் தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடாது. நம்ம பாடி வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போனா தான் வந்து நம்மளுக்கு லோ பிபி வராது. ஓகே, அப்போ ப்ரெக்னன்சி டைமில் சுகர் வரும், பிபி வரும், தைராய்டு வரும். இந்த 3மே வரும். அதனால தான் வந்து எடுத்தோடனே வந்து டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல் போன உடனே ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட வெயிட் செக் பண்ணுவாங்க. அடுத்தது பிபி செக் பண்ணுவாங்க, தைராய்டு செக் பண்ணுவாங்க, இருக்கான்றதை பார்ப்பாங்க. ஸோ இது வந்து பிபி தைராய்டு எல்லாமே வந்து மாறி தான் நம்ம உடம்புல காட்டும். முடிஞ்ச அளவு இருக்காது. பட் ஒரு சில பேருக்கு இருந்தால் அந்த சுகர்லாம் ப்ரெக்னென்சி சுகர் தான், டெலிவரி ஆனதுக்கப்புறம் சரியாயிடும். ஸோ சுகர் இருக்குனாங்களே நார்மலாகவே சுகர் கண்டென்ட் உள்ளதை வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. நார்மலாக ஒயிட் சக்கரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி ஒரு நேரம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களே ஃபுட் சார்ட் தருவாங்க. ஸோ ப்ரெக்னென்சி சுகர் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ப்ரெக்னென்சி சுகர் அப்படின்னு சொல்லி புகுந்த வீடு போட்டாலே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் என்னென்ன சொல்லியிருப்பேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணுனாலுமே அந்த டைட்டில் யூடியூப்பில் போட்டு பக்கத்தில் புகுந்த வீடுன்னு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ என்னோட வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே நல்ல முறையில் டெலிவரி ஆகிட்டு நான் வேண்டிக்கிறேன். ஸோ நீங்கள் இதுக்குமே ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நல்ல முறையில் பேபி பெற்றெடுப்பீங்க. ஓகேங்களா? பை ஃப்ரெண்ட்ஸ்.